குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஷேர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமோட அடுத்தடுத்த கணக்கெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? சிம்பிளி கொஷின் நம்பர் 5. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் ஸ்பேன் 10 மீட்டர்ஸ். என்ன சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் முதல்ல வரைங்க. ஒரு கோடு போடுங்க, 2 சப்போர்ட் போடுங்க. போட்டால் சிம்பிளி முதல்ல இப்படி ஒரு கோடு, அப்புறம் இங்கே 2 இது மாதிரி போட்டால் அதுக்கு பேர் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இதோட ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா 8 மீட்டர். ஸ்பேன்னா லென்த் வந்து 10 மீட்டர்ஸ். கேரிஸ் a UDL of UDL என்னது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆஃப் 20 kilonewton per meter. எவ்வளோ தூரத்துக்கு? ஓவர் த லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்பேன். என்ன அர்த்தம்? இதோட லெஃப்ட் பாதி, இது ரெண்டா பிரிக்கணும். இது லெஃப்ட், இது ரைட்டு. ரெண்டா பிரிச்சுட்டு அதோட லெஃப்ட் பாதியில் அது இருக்கு. லெஃப்ட் பாதியிலே அதை போடுங்க. அதோட வேல்யூ 20 kilonewton per meter. அண்ட் ஏ பாயிண்ட் லோட் ஆஃப் 30 kilonewton. அது இல்லாமல் 100 பாயிண்ட் லோடு 30 kilonewton இருக்கு. அது எங்க இருக்கு? அட் த மிட் ஸ்பேன். மிட் ஸ்பேன்னா நடுவில், மிட்னா நடுவில், ஸ்பேன்னா லென்த். லென்த்தோட நடுவு பகுதியில் இருக்கு. Draw the shear force and bending moment diagram. Find also the position and magnitude of the maximum bending moment. சிம்பிளி சப்போர்ட்டட் முதல்ல படம் வரைஞ்சிக்கோங்க. ஏபிசி மார்க் பண்ணிக்கோங்க. இது 10ன்னு சொல்லிட்டான். அப்போ பாதியில் இருக்கிறதுனால 5 இதோட வேல்யூலாம் நோட் பண்ணிக்கோங்க. தென் ஹியர் ஹவ் டு புட் சப்போர்ட் ரியாக்ஷன் RA அண்ட் RB அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். எழுதிட்டு இதை முதல்ல வரைஞ்சிக்கணும், பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது பாயிண்ட் RA அண்ட் RB. ஃபைண்ட் RA அண்ட் RB. அதுக்கு என்ன பண்ணணும்? ஏற்கனவே படிச்சிருக்கோம். RA RBக்கு முதல்ல மொமெண்ட் அபவுட் பாயிண்ட் A. பாயிண்ட் ஏவில் மொமெண்ட் எடுத்து 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. பாயிண்ட் ஏவில் மொமெண்ட் எடுக்கும்போது இந்த பக்கம் இருக்கிற ஃபுல் ஃபோர்ஸஸையும் அதோட டிஸ்டன்ஸால் பெருக்குங்க. இப்போ RB இன்ட்டு 10. RB எவ்வளோன்னு தெரியாது, அதனால் RBன்றது ஃபோர்ஸ், RAன்றது ஃபோர்ஸ். RB இன்ட்டு 10 மைனஸ், நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், கீழே இருந்து போகிறதெல்லாம் ப்ளஸ், மேலேருந்து வரதெல்லாம் மைனஸ். மைனஸ் 30 இன்ட்டு 5, 20 இன்ட்டு 5 போட்டால் ஃபோர்ஸ் தான் கிடைக்கும். யூடியோவில் வரும்போது ஞாபகம் வச்சுக்கணும். 20 இன்ட்டு 5 போட்டால் என்ன கிடைக்கும்? 1 மீட்டருக்கு 20. அப்போ 5 மீட்டருக்கு 20 இன்ட்டு 5 ஃபோர்ஸு இன்ட்டு டிஸ்டன்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்கோம்? இதோட எங்கே யூடிஎல் இருக்கோ அதோட மிட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட்டுக்கும் நீ மொமெண்ட் எடுக்க போகிற பாயிண்ட்டுக்கும் உள்ள தூரம் தான் என்னது? தூரம். இப்போ நமக்கு மொமெண்ட் எடுக்க போகிற பாயிண்ட் A. இப்போ இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் ரெட் லைனுக்கும் ஏக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ அதுதான் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 5ல் பாதி. சப்ஸ்டியூட் இது போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? get the value RB is equal to 14 கிடைக்கும். இப்போ RB அங்கே எழுதிக்கோங்க. தென் RA கண்டுபிடிக்கணும். RA கண்டுபிடிச்சு என்ன சொல்லியிருக்கோம்? இதோட வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ், அப்வர்ட் ஃபோர்ஸ், டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ் ஈக்குவேட் பண்ணுங்க. இதில் அப்வர்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கு? 90 40 ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கு? 20 இன்ட்டு 5, 20 இன்ட்டு 5 ஃபோர்ஸ், 1 மீட்டருக்கு 20. அப்போ 5 மீட்டருக்கு 20 இன்ட்டு 5 ப்ளஸ் 30. ஸோ இதை போட்டிங்கன்னா you will get RA is equal to ஒரு வேல்யூ that is 90. இப்போ ஒரு பாயிண்டை நம்ம ஷேர் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன படிக்க போகிறோம்? ஷேர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஷேர் ஃபோர்ஸ் செட்டு ஏவில் பாருங்க, இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நோத்தினே போகணும். இந்த ஷேர் ஃபோர்ஸ் அட் A, இந்த பக்கம் பாயிண்ட், இந்த RA RBயை நீங்கள் பாயிண்ட் லோடாக தான் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ லெஃப்ட் ரைட்டு 2 பாயிண்ட்ல எடுக்கணும். இங்கே கையில் வச்சு பாருங்கள், ஒன்றும் தெரியாது. இப்போ குட்டி ஒரு ஹேண்ட் இயர் இங்கே கை வச்சுட்டு இப்போ லெஃப்ட் சைடில் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், 90 மட்டும் தெரியும். ரைட் ஆஃப் A 90. அப்புறம் அப்படியே நேராக இங்கே வந்துருங்க. லெஃப்ட் ஆஃப் C இங்கே என்ன தெரியுது? இங்கே கை வச்சுட்டு என்னெல்லாம் தெரியுதோ அதை பாருங்கள். என்னெல்லாம் தெரியுது? 90, 20 இன்ட்டு 5, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அப்புறம் ரைட் ஆஃப் சிக்கு ரைட் சைடில் கை வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மூவ் பண்ணிகிட்டே போங்க. இங்கே வச்சுட்டு என்ன தெரியுது? 90 மைனஸ் 20 இன்ட்டு 5 மைனஸ் 30. ஓகேவா? அதோட ஆன்சர் மைனஸ். நேராக இங்கே வாங்க. இங்கே கை வச்சுட்டு இப்போ என்னெல்லாம் தெரியும்? அதே தான் தெரியும். 90, 20 இன்ட்டு 5 மைனஸ் 30. இப்போ அதே ஆன்சர் தான்.
-40. இப்போ ரைட் சைடில் கை வைங்க. நல்லா தெரியுது. 90 -20 × 5 -30. இது +40. கீழே இருந்து போனால் அர்த்தம் +40. ப்ளஸ் கொடுத்தோன்னா 0ன்னு வந்துடும். ஓகே. இப்போ இதை படமாக வரைஞ்சிருங்க. என்ன பண்ணணும்? A0 ஏவில் இன்னொரு பாயிண்ட் 90, சியில் ஒரு பாயிண்ட் -10, -10 இந்த கூட்டி கீழே புள்ளி வைக்கணும். அப்புறம் -40, இதுவும் -40, 0. இது அப்படியே ஜாயின் பண்ணுங்க ஸ்கேலால். இந்த எல்லா புள்ளியும் ஸ்கேலால் லைனை ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணுங்க. மேலே ப்ளஸ் போடுங்க, இங்கே மைனஸ் போடுங்க. அவ்வளோ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வாஸ் ஓவர். The next is you have to calculate bending moment diagram. அதுக்கு பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். பெண்டிங் மூமெண்ட் அதே மாதிரி இந்த பாயிண்ட் போங்க. பாயிண்ட் A0 இங்கே கை வச்சுட்டு, ஓகேவா? பெண்டிங் மூமெண்ட்ல ரைட்டு லெஃப்ட்லாம் தேவையில்லை. ஷியர் ஃபோர்ஸில் பாயிண்ட் லோடு வந்தால் மட்டும் ரைட்டு லெஃப்ட்டுன்னு எடுக்கணும். வேறு எந்த இடத்துலையும் அதை போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஓகேவா? இங்கே கை வச்சுட்டு மூமெண்ட் என்ன இருக்கும்? பாயிண்ட் ஏவில் ஃபோர்ஸ் இருக்குது, மூமெண்ட் இருக்காது. அப்போ 0. அப்போ நேராக இங்கே வந்துடுங்க. இங்கே இருக்கும்போது எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது? 90 × 5 -20 × 5 இன்ட்டு இந்த ரெட் பாயிண்ட்டுக்கும் இந்த சிக்கு எவ்வளோ தூரம்? 5ல் பாதி 2.5. 20 × 5 ஃபோர்ஸு இன்ட்டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இந்த ரெட் பாயிண்ட்டுக்கும் சிக்கும் எவ்வளோ தூரத்தில் இருக்கு? தட் இஸ் 2.5 ஆர் 5/2. 20 × 5 இன்ட்டு 5/2. இதுக்கு ஒரு ஆன்சர் வந்துருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேராக இங்கே வந்துருங்க. பாயிண்ட் பி. என்னென்னலாம் இருக்குது? 1 2 3 ஃபோர்ஸு. அதோட டிஸ்டன்ஸால் பி கூட பெருக்குங்க. இப்போ 90 × 10 -20 × 5 ஃபோர்ஸு. இதோட சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் பிக்கு எவ்வளோ தூரம்? அதுதான் டிஸ்டன்ஸ். சென்டர் பாயிண்ட் மாறாது. ஆனால் பி வந்து மாறிட்டு இல்லை. சென்டர் பாயிண்ட்டுக்கும் பிக்கும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? இது ஒரு 5, இது ஒரு 2.5. மொத்தம் எவ்வளோ தூரம்? 7.5. 20 × 5 இன்ட்டு 7.5. 20 × 5 இன்ட்டு 7.5. ஓகேவா? இதுதான் அதோட மூமெண்ட். அந்த டிஸ்டன்ஸை கரெக்டாக நோட் பண்ணி போடணும். எங்கே மூமெண்ட் எடுக்கிறோமோ மூமெண்ட் எடுக்கிற பாயிண்ட்டுக்கும் அதோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் உள்ள தூரம் தான் தூரம். அடுத்தது 30 × 5. இதுவும் மைனஸ். மேலேருந்து வரதெல்லாம் மைனஸ். 3த்தையும் போட்டோம்னா கூட்டா 0ன்னு வரும். இதை இப்போ பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். ஏவில் 0, பியில் 0, சியில் மட்டும் ஒரு வேல்யூ வந்துச்சு. அந்த வேல்யூ நோட் பண்ணி இந்த படத்தை வரைஞ்சிட வேண்டியது. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோம்? இங்கே யூடிஎல் வந்தால் மட்டும்தான் நீங்கள் கருவு வரையணும். இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் யூடிஎல், சி வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைட் லைனாக வரையணும். யூடிஎல் வரலைன்னா திருப்பி கருவாக போடக்கூடாது. யூடிஎல் வந்தால் மட்டும்தான் இங்கே கருவாக போடணும். யூடிஎல் வராத இடத்துக்கு பிளைனாக இருக்கிற இடத்துல யூடிஎல் வரல, இல்லை பாயிண்ட் லோடு இருக்குது, அந்த மாதிரி பிளைனாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் யூ ஹேவ் டு புட் ஸ்ட்ரைட் லைன். ஸ்கேலால் லைன் வச்சு ஜாயின் பண்ணணும். ஓகே, அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதை மறந்துடாது. தென் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஷியர் ஃபோர்ஸ் எங்கே 0 ஆகுதோ பெண்டிங் மூமெண்ட் அங்கே மேக்ஸிமம் ஆகும். ஷியர் ஃபோர்ஸ் எங்கே 0 ஆகுது? இங்கே 90லேருந்து இங்கே -10க்கு போகுது. இந்த இடத்துல 0வை கிராஸ் பண்ணுது. இந்த 0 கிராஸ் பண்ணுற இடத்த நம்ம எக்ஸ்ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அது இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அதுதான் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கேருந்து இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது? எக்ஸ் தூரத்தில் இருக்கும். இந்த எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் எக்ஸ் எடுத்து அது 0ன்னு தெரியும். 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல தான் எக்ஸ் இருக்குன்னு தெரியும். இதுக்கு இங்கே கை வச்சுட்டு இங்கே ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க. எவ்வளோ இருக்கும்? 90 -20 × எக்ஸ். 20 × எக்ஸ். 90 -20 × எக்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0. அதை போட்டோம்னா ஈக்குவேட் பண்ணால் யூ வில் கெட் த வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4.5 மீட்டர்ஸ். இப்போ இந்த 4.5 இங்கே எழுதிக்கும். எழுதிட்டு இப்போ இந்த எக்ஸில் மொமெண்ட்டை கண்டுபிடிங்க. எக்ஸ் எவ்வளோ? இங்கே 4.5. எக்ஸ் எவ்வளோ? 4.5. இந்த எக்ஸ் இப்போ எக்ஸில் மொமெண்ட்டை கண்டுபிடிங்க. 90 × 4.5, 20 × 4.5 × 4.5 டிவைடட் பை 2. டிஸ்டன்ஸ் என்ன போடணும்? அந்த 4.5ல பாதி. அது எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அதில் பாதி. 90 × 4.5, 20 × 4.5 × 4.5ல பாதி போட்டால் ஒரு ஆன்சர் வந்துடும். இதுதான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த படத்தை இந்த கொஞ்சம் கரெக்டாக வரைய முடியும். ஓகேவா? ஏன்னா 200, இது 202. அப்போ எது மேலே வர்ற மாதிரி வரணும்? இங்கே மேலே வர்ற மாதிரி வந்து இப்படி வளைக்கணும். ஏன்னா 202 தான் அதிகம். வளைச்சிட்டு இதுக்கப்புறம் இதை லைனாக ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இதுதான் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்.
சிம்பிளி சப்போர்ட்டட் வந்தால் மட்டும் கொஞ்சம் இது மாதிரி கணக்கு பெருசாக தான் இருக்கும். அதை நீங்கள் போட்டு தான் ஆகணும். கேன்டிலிவர்னால் கணக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்த கணக்கு அதே மாதிரி தான். again I will tell you. கிரிட்டர் அப்படின்னு கொடுத்தா அது என்னென்னு எடுத்துக்கணும், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு எடுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த கணக்கு போடுறோம். மிச்சம் எல்லாமே பழசு தான். கிரிட்டர் சிம்பிளி அப்படின்னா என்ன எடுத்துக்கணும், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். எஸ்எஸ்பினா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா என்ன பண்ணணும், ஒரு கோடு போடணும், இங்கே 2 சப்போர்ட் பண்ணணும். அதான் ஃபஸ்ட்டு போட வேண்டியது. போட்டுட்டு 9 மீட்டர் லாங், இப்போ L is equal to 9 மீட்டர் is loaded with an UDL of 1.8 kilonewton over the length of 4 meter from left support. UDL இருக்கு, அதோட வேல்யூ 1.8. எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, 4 மீட்டரு ஃப்ரம் லெஃப்ட் சப்போர்ட். ஃப்ரம் லெஃப்ட் சப்போர்ட் எங்க இருக்கு, இங்க இருந்து 4 மீட்டர் தூரத்துக்கு. லெஃப்ட் சப்போர்ட்னா இது லெஃப்ட் சைட்ல இருந்து 4 மீட்டர் தூரத்துக்கு UDL இருக்கு, அதோட வேல்யூ. இப்போ இங்க இருந்து 4 மீட்டர் நிறுத்திக்கணும். மொத்தம் 9, இது 4 பொசிஷன், இது எவ்வளோ இருக்கும், 5 மீட்டர். ஆல்சோ கால்குலேட் ஷேர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயமராங்க மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ இது எல்லாமே இது ஒரே ஒரு UDL போட்டது. போன கணக்கு மாறியதாக இருக்கு. அங்கே ஒரு பாயிண்ட் லோடு இருந்து இங்கே அது கூட இல்லை. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல RERB கண்டுபிடிக்கணும். இது மொமெண்ட்டை போட்டு ஏவில் மொமெண்ட் எடுத்து 0க்கு வெக்கேட் பண்ணுங்க. RB × 9 - 1.8 × 4 × 4ல் பாதி, அதை போட்டால் RA கிடைச்சிரும். அப்புறம் அப்போர்ட் ஃபோர்ஸ் RA + RB = 1.8 × 4 போட்டால் RA கிடைச்சிரும். ஓகேவா? ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஷேர் ஃபோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இது வழியாக கண்டுபிடிச்சிட்டு போங்க. பெண்டிங் மூமெண்ட் அதே மாதிரி ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிட்டு போங்க. ஓகேவா? இது சேம் அதே ப்ராப்ளம், அதனால் அதை ரிப்பீட் பண்ண விரும்பல. யூ கேன் ட்ரை இட். Next problem, a simply supported beam of effective span 6 மீட்டர். அப்போ ஸ்பேன்னா என்னது, சிம்பிளி சப்போர்ட்னா முதல்ல அப்படி ஒரு கோடு போடுங்க, அப்புறம் 2 சைடில் சப்போர்ட் பண்ணுங்க. அது முதல்ல வரையணும், அதுதான் சிம்பிளி சப்போர்ட். ஒரு லைன் படித்த உடனே அந்த கணக்கை வரைஞ்சணும். அடுத்தது ஸ்பேன் ஆஃப் 6 மீட்டர், இப்போ லென்த்து 6. கேரிஸ் 3 பாயிண்ட் லோடு, 3 பாயிண்ட் லோடு இருக்குது. ஓகே, 3 எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கணும். 30, 25, 40 மூணுத்தோட வேல்யூ எங்கெங்கே இருக்குது, 1 மீட்டர் தள்ளி, 3 மீட்டர் தள்ளி, 4.5 மீட்டர் தள்ளி ரெஸ்பெக்டிவ்லி. எங்கெங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம், ஃப்ரம் லெஃப்ட் சப்போர்ட். இப்போ லெஃப்ட் சப்போர்ட்லேருந்து என்ன பண்ணுங்க, லெஃப்ட் இது லெஃப்ட்லேருந்து 1 மீட்டர் தள்ளி ஒரு லோடு வரைங்க. அது எவ்வளோ, 30. லெஃப்ட்லேருந்து 3 மீட்டர், இங்கேருந்து 3 மீட்டர், அப்போ எவ்வளோ, ஏற்கனவே 1 போயிட்டு மிச்சம் 2, 1 2 கூட்டினா 3. 3 மீட்டர் தள்ளி அடுத்த லோடு வரைங்க, அது 25. அதுக்கப்புறம் 4.5, இங்கேருந்து 1 2 3 போயிடுச்சு, அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும், 1.5 மீட்டர். அங்கே இன்னொரு லோடு வரைங்க, அது 3வது லோடு 40. ஓகேவா? தென் மிச்சம் எவ்வளோ இருக்கும், 1 3 4.5, மொத்தம் 6, 4.5 போயிடுச்சுன்னா 1.5 மீட்டர்ஸ். இந்த படத்தை வரைஞ்சி இந்த லோடை நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்கே A, இங்கே B, மிச்சம் CDE எல்லா பாயிண்ட்டையும் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு இப்போ அதே மாதிரி தான் RERB கண்டுபிடிக்கணும். RAக்கு என்ன சொன்னோம், இந்த பாயிண்ட்ல மொமெண்ட் எடுத்து 0க்கு வெக்கேட் பண்ணணும். இப்போ RB × 6 40 × 4.5 25 × 3 30 × 1. இது எல்லாமே பாயிண்ட் லோடு தான், இப்போ பிரச்சனை இல்லை. டு கெட் த வேல்யூ, ஒரு வேல்யூ வந்துடும், இதை எழுதிக்குவாங்க. RB 47.5. அடுத்துக்கு என்ன சொன்னோம், RER வெர்டிக்கலி அப்போர்ட் ஃபோர்ஸஸ் ஈக்குவேட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இன்னொன்று கிடைக்கும், ரியாக்ஷன் A கிடைக்கும். வெர்டிக்கல் அப்போர்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ, RA + RB = 30 + 25 + 40. இதை ஈக்குவேட் பண்ணால் யூ வில் கெட் RA. RAவை இங்கே எழுதி வச்சுக்கோங்க. இது எழுதுனா தான் RERB கண்டுபிடிச்சி எழுதுனா தான் நம்ம கணக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும், சிம்பிளி சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். தென் ஷேர் ஃபோர்ஸ். ஷேர் ஃபோர்ஸ் என்ன சொன்னோம், சிம்பிளி சப்போர்ட்னா இங்கே லெஃப்டில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ரைட்டுக்கு இப்படி போய் முடியும். இங்கே இப்போ என்ன ஃபோர்ஸு, லெஃப்ட் ஆஃப் A 0, ரைட் ஆஃப் A 47.5. இங்கே அப்படியே வந்துருங்க. பாயிண்ட் லோடு இருக்கும்போது லெஃப்ட் ரைட்டு தான் இருக்கும். இங்கே இடத்துல கை வச்சுக்கோங்க. இங்கே என்ன தெரியும், RA மட்டும்தான் தெரியும். அதே வேல்யூ 47.5. இங்கே கை வைங்க. இப்போ என்ன தெரியும், 47.5 - 30. இப்போ ஒரு ஆன்சர் வந்துருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே திருப்பி அதே வேல்யூ தான் இருக்கும், 47.5 - 30. அதே தான் அங்கே இருந்திருக்கும். அது லெஃப்ட் ஆஃப் D. ரைட் ஆஃப் D வைக்கும்போது 47.5 - 30 - 25.
அது எவ்வளோ வருது அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே கை வைங்க. இப்போ என்ன இருக்கும்? அதே தான் இருக்கும். டிக்கு பார்த்ததே தான் இருக்கும். 47.5 -30 -25. இங்கே கை வைக்கும்போது என்ன இருக்கும்? ரைட் ஆஃப் இ 47.5 -30 -25 -40. அது சேர்த்தோம்னா வில் கெட் ஒன் ஆன்சர். அப்படியே இங்கே வாங்க. இங்கே அதே மாதிரி தான். ஈயில் பார்த்தது தான் இங்கேயும் இருக்கும். அதுக்கப்புறம் ரைட் வரும்போது இந்த +47.5. ஓகேவா? 47.5 -30 -25 -40 அப்புறம் 47.5 கூட்டிக்கணும். கீழே இருந்து போகிறத ப்ளஸ் பண்ணிக்கணும். கடைசி ஆன்சர் 0ன்னு வரும். இந்த எல்லா புள்ளியும் லைனாக புள்ளி வச்சு கோடாக ஜாயின் பண்ணுறேன். இங்கே ஆரம்பிக்கணும். இப்படியே வந்து படத்தை இங்கிருந்து தான் கண்டினியூ பண்ணணும், வந்து இப்படியே முடிக்கணும். நவ் பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ. ஸோ பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ 0ன்னு தெரியும், 0 போட்டுக்கோங்க. அடுத்து பெண்டிங் மூமெண்ட் அட் சி. சியில் பார்க்கும்போது என்ன இருக்கும்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ரைட்டு லெஃப்ட்டு ஷியர் ஃபோர்ஸில் மட்டும்தான் வரும். அதுவும் பாயிண்ட் லோடு வந்தால் மட்டும்தான் வரும். வேறு எந்த இடத்துலையும் ரைட் லெஃப்ட்டுன்னு குழப்பிக்கக்கூடாது. இங்கே கை வச்சுட்டு மூமெண்ட் பாருங்கள். ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான், RA × 1. அதோட அந்த பெண்டிங் மூமெண்ட் சி முடிஞ்சிடும். டிக்கு வரும்போது 47.5 × 3 -30 × 2. ஓகேவா? 30 × 2. 47.5 × 3 -30 × 2. அது டியில் பெண்டிங் மூமெண்ட். அடுத்து நேராக ஈக்கு வாங்க. இங்கே என்னெல்லாம் தெரியும்? இந்த எல்லா ஃபோர்ஸும் தெரியும். அப்போ 47.5 × 4.5 30 × 2 + 1.5 3.5 -25 × 1.5. கரெக்டா? 47.5 × 4.5 -30 × 3.5 -25 × 1.5. மேலேருந்து வர எல்லாத்துக்கும் மைனஸை போட்டு திருப்பி கடைசியாக இங்கே வந்துட வேண்டியது. இப்போ என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். இப்போ 47.5 × 6 30 × 3 2 5 அடுத்து 25 × 3 40 × 1.5. இதை போட்டால் ஆன்சர் 0ன்னு வந்துடும். 0ன்னு வரும். இந்த எல்லா வேல்யூயும் ஏவிலேருந்து ஆரம்பித்து ஒரு புள்ளியாக ஜாயின் பண்ணணும். இங்கே ஸ்கேலால் தான் ஜாயின் பண்ணணும். யூடிஎல் வந்தால் மட்டும் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமில் மட்டும் கர்வ் வரையணும். அது யூடிஎல் இருக்கிற போர்ஷனுக்கு மட்டும்தான் வரையணும். மிச்சம் எல்லா இடத்துலையும் எல்லா படத்திலும் ஸ்கேலால் ஜாயின் பண்ணணும். இதில் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா எது அதிகமோ அதை எழுதிடுங்க. இதுதானே மேக்ஸிமம் வேல்யூ. இதில் எது அதிகமோ அதை எழுதிடுங்க. The next is a beam is freely supported over a span of 8 meters. Freely supported. முதல்ல நம்ம என்ன simply supported, கிரிட்டரு, அடுத்து freely supported. Freely supportedனாலும் simply supported beam வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு span 8 meters. It carries a point load of 8 kilonewton at 2 meter from left support. இப்போ லெஃப்ட் சைட்ல இருந்து 2 மீட்டர் தள்ளி 8 கிலோமீட்டர் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. And UDL of uniformly distributed load of 2 kilonewton per meter from the center. சென்டர்ல ஆரம்பிக்குது. எங்க வரைக்கும் போகுது? அப் டு த ரைட் ஹேண்ட் சப்போர்ட். சென்டர்ல ஆரம்பிச்சு ரைட் ஹேண்ட் வரைக்கும் போகுது. சென்டர்னா மொத்தம் 8. அப்போ அதில் பாதி 4ல் புள்ளி வச்சுக்கோங்க. 8 இங்கே ஒரு நோட் 2 நோட் போட்டு அப்போ மிச்சது எவ்வளோ இருக்கும்? 2. மொத்தம் 4 2 2 அடுத்து இது இந்த 4. இதை நோட் பண்ணிட்டு பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்க. இது ஆஸ் யூஷுவல் நம்ம ஏற்கனவே போட்ட அதே மாதிரி கணக்கு. அதனால இதுவே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி போடுங்க. இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் என்னது? இங்கே யூடிஎல் எங்கே வருதோ அங்கே மட்டும் தான் என்ன பண்ணுங்க கருவாக வரையணும். மிச்ச இடத்தெல்லாம் இது மாதிரி நீங்கள் வரைஞ்சிடலாம். ஓகேவா? ஐ திங்க் வித் திஸ் இட்ஸ் டாபிக் வாஸ் ஓவர். ஓகேவா? மெல்லமாக பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே புரியும். இந்த ஷேர் பாஸ் பெண்டிங் மூமெண்ட் நமக்கு டாப்பிக்கே முடிஞ்சிச்சு. அடுத்ததை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நல்லா பாருங்கள். கொஷின் பிடிஎஃப் போட்டிருக்கேன் நான் கூகுள் கிளாஸ் ரூமில். போய் அதை எழுதுங்க. பார்த்துட்டு நீங்களே சால்வ் பண்ணி பார்த்த மாதிரி எழுதுங்க. எழுதி நோட்டில் வச்சுக்கோங்க. நான் சப்மிட் பண்ண சொல்லும் போது சப்மிட் பண்ணணும்.